சுப்பிரமணியன், இங்க வாரந்தோறும் மத்திய கேபினட் கூட்டங்கள் கூடுகிறது. உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா, பீகார் உள்ளிட்ட மாநிலங்களுக்கு நிதி ஒதுக்கீடு கூடுதலா நடக்குது. ஆனா மத்திய அரசு, மாநில அரசு அப்படின்ற அடிப்படையில் தமிழ்நாட்டுக்கான நிதி ஒதுக்கீடு நடப்பதே இல்லை. வடக்கு வாழ்கிறது, தெற்கு தேய்கிறதுங்கிறது தொடர்ந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற குற்றச்சாட்டை திரு தங்கம் தென்னரசு வைக்கிறார். தங்கம் தென்னரசையா நல்ல டேட்டா பாயிண்ட்ஸ் கொடுத்தாங்க இன்னைக்கு. பட் டேட்டா என்பது எப்படின்னா, நீங்க பார்க்க ஒரு கண்ணோட்டத்தை பொறுத்து இருக்குது. அதாவது அவர் 11.19% தமிழகம் வளர்ந்ததுன்னு சொன்னார் இல்லைங்களா? அதுல மாற்று கருத்து இல்லை. இப்போ உங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் சம்பளம், ஒரு 10% உங்களுக்கு ஊதிய உயர்வு கொடுக்குறாங்க. 10% 10,000 ரூபாய் வரும். எனக்கு 20,000 ரூபாய் சம்பளம், எனக்கு 20% ஊதிய உயர்வு கொடுக்குறாங்க. நான் என்ன பண்ணுவேன்? நம்ம ஆங்கர் ஐயாவுக்கு 10% தான் கொடுத்துருக்காங்க, எனக்கு 20% கொடுத்துட்டாங்க, நான் சந்தோஷப்படுவேனா? இல்ல. அப்சல்யூட் மணி மேட்டர்ஸ். இப்ப எனக்கு 4,000 ரூபாய் தான் கிடைக்குது, உங்களுக்கு 10,000 ரூபாய் கிடைக்குது. சோ சதவீதத்தை வைத்துக் கொண்டு நீங்க விளையாடலாம். நீங்க என்ன சொல்ல வரைக்கும் அந்த கருத்தை நீங்க சொன்னீங்கன்னா உங்களை ஏற்றுக்கொண்டவர்கள் அதை ஏற்றுக்கொள்வார்கள். ஆனா நீங்க சமர்ப்பித்த பட்ஜெட்டை போய் பாருங்க. அதாவது இந்த 24-25 நிதியாண்டுக்கு 31,55,000 கோடி ரூபாய் பட்ஜெட் தாக்கல் பண்ணாங்க. நீங்க சொன்ன மாதிரி டேட்டாவையோ ஃபேக்டையோ விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம மாத்திக்கவோ இது பண்ணிக்கவோ முடியாது இல்ல. ஃபேக்ட்னா ஃபேக்ட், டேட்டானா டேட்டா தான். அதுதான். சோ ஒரு பக்கம் சொல்லிருக்காரு, நாணயத்தின் ஒரு பக்கத்தை சொல்லிருக்காரு, இன்னொரு பக்கத்தை சொல்றேன். அவர் 11.19 சொன்னாருங்களா, ஏற்றுக்கொள்கிறோம். ஆனா அப்சல்யூட் மணின்னு சொல்லிட்டு தான் பர்சன்டேஜ் சொன்னார் அவர் இன்னைக்கு இந்த அவர் உரையாற்றும் போது. அப்சல்யூட் மணியை சொல்றேன், அப்சல்யூட் மணின்னு சொல்லிட்டு பர்சன்டேஜ் தான் அவர் இம்ப்ரெஸ் பண்ணி சொல்லிட்டு இருந்தாரு தவிர அப்சல்யூட் மணிக்கு வரல. அப்சல்யூட் மணி என்ன அப்படின்னா, தமிழக நிதிநிலை அறிக்கையில 31,55,000 கோடி ரூபாய் போன வருஷம் நம்ம பட்ஜெட் போட்டோம், அவ்வளவு வருமானம் வரும்னு சொல்லிட்டு. ஆனா வந்தது 31,15,000 கோடி ரூபாய், 40,000 கோடி ரூபாய். 31 லட்சம் இல்லை, 31 லட்சம் என்பது நீங்கள் ஜிஎஸ்டிபி சொல்றாங்க. அதுக்கு பட்ஜெட் இல்ல, பட்ஜெட் 3,43,000 கோடி. நீங்க வருமானம், தமிழக வருமானம், நீங்க 11.19 என்பது தமிழக வருமானம். அது வரி வருமானம். அந்த வரியை பத்தி அவங்க சொல்லல. 11.19% என்பது தமிழகத்தோட ஜிஎஸ்டிபி உயர்ந்திருக்கிறது. அப்சல்யூட் நம்பர் பாத்தீங்கன்னா 40,000 கோடி நம்ம கீழே போய் இருக்கும். ரைட்டுங்களா? இன்னொன்னு சொன்னார், 1,14,000 கோடி ரூபாய் நம்ம வட்டி கட்டுறோம். நாங்க 1,14,000 கோடி நம்ம என்னைக்குமே வட்டி கட்டினது கிடையாது. இந்த வருஷம் கூட, அதாவது நடக்கின்ற நிதியாண்டுல 25-26க்கு ப்ரொஜெக்ஷன் போட்டது 69,000 கோடி. சார் இருங்க, இல்ல நான் அதுல வந்ததை உங்களுக்கு கரெக்டா பார்த்து தான் சொல்றேன். நான் 1,14,000 கோடி ரூபாய் வட்டி கட்டுறோம்னு சொன்னாரு. இன்னைக்கு தேதியில அவர் கூற்றின் படியே 9,80,000 கோடி ரூபாய் கடன் இருந்தா கூட 10% போடுங்க, 98,000 கோடி தான் கடன் இன்ட்ரெஸ்ட் அடைக்க முடியும். ஆனா நம்ம நிதிநிலை அறிக்கையில 64,000 கோடி 69,000 கோடி ரூபாய் போட்டிருக்கோம். அதாவது நம்ம எதை சொல்ல வரோம், மக்களுக்கு எதை மட்டுமே கடை சேர்க்க வேண்டும் சொல்றது ஒரு வழி. ஆனா அதை அடுத்ததையும் பார்க்கணும் நீங்க. அதுதான் நம்ம சொல்றோம். நம்ம இங்க தமிழகம் வளர்ந்து கொண்டு வருகிறது. ஆனா இன்னும் அதிகமாக வளர்வதற்கான வாய்ப்புகளை நம்ம நழுவ விட்டு விட்டோம். நான் சொல்லல, அந்த 2021க்கு 505 வாக்குறுதிகள் கொடுத்தாங்க இல்லையா, 505 வாக்குறுதிகளை நிறைவேற்றுவது உங்களுக்கு ஐயப்படலாம் நீங்க மக்களாகிய நீங்கள். அதற்கு எங்கள்கிட்ட வழி இருக்கு. இங்க நடக்கின்ற ஊழல்களை அரெஸ்ட் செய்து ரெவென்யூ லீக்கேஜ் இல்ல, அது நீங்க சொல்ற அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கோ அல்லது பொருளாதார திட்டங்களை செயல்படுத்துவதற்கோ மத்திய அரசு கொடுக்க வேண்டிய திட்டங்களுக்கான நிதியை முறையா கொடுக்கல, ஓரவஞ்சனை செய்கிறது அப்படிங்கிற அதன் காரணமாகத்தான் நம்ம பல்வேறு வகையில போராட்டம் நடத்தி அந்த நிதியை பெறுவதற்கான முயற்சிகள் எடுக்கணும்னு சொல்றாங்க. கரெக்ட்டுங்க. அப்ப என்ன சொல்லணும்னா, 2,63,000 ரூபாய் ஒரு குடும்பத்து மேல கடன் இருக்குன்னு பிடிஆர் பயணிகள் தேவைன்னு சொன்னார் இல்லைங்களா? அது எங்களால குறைக்க முடியும், ப்ரொவைடட் நீங்க சொல்ற ஒன்றிய அரசு எங்களை வஞ்சிக்காமல் இருந்து நாங்க கேட்கின்ற உதவிகள் எல்லாம் நிதிகள் எல்லாம் கொடுத்தால் இந்த 2,63,000 ரூபாய் என்ற ஒரு தனிநபர் கடனை, குடும்பத்தின் மேல உள்ள கடனை நான் குறைக்க முடியும்னு சொல்லிட்டு நீங்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை போட்டு சொல்லிருந்தீங்கன்னா நான் ஏத்துக்க முடியும். அதாவது நீங்க வாக்குறுதி கொடுக்கும் போது, வெள்ளை அறிக்கை சமர்ப்பிக்கும் போது எல்லா தவறுகளையும் முன்னால் இருந்த ஆட்சியாளர்கள் மேலையும் இல்ல மத்திய அரசாங்கத்து மேலையும் குறை சொல்லிட்டு இன்னைக்கு அதை அச்சீவ் பண்ண முடியல, திருப்பி 26ல தேர்தலை சந்திக்க போறோம்ன்ற போது இதெல்லாம் நீங்க 7% நான் கேட்டிருந்தேன் முன்னாடியே, இப்ப 4% ஆயிடுச்சு அப்படின்றாங்க. சார் இப்போ 16th ஃபினான்ஸ் கமிஷன் ரெக்கமெண்டேஷனுக்கு நீங்க என்ன சார் கேட்டிருக்கீங்க? நீங்க இன்னைக்கு சொல்றாருல 7%ல 4.9% குறைஞ்சிருக்குன்னு சொல்றாரு இல்லையா? 0.79 சொல்லிருக்கிறாரு. சுழி 79 சொன்னார் அவரு. இப்போ 16th ஃபினான்ஸ் கமிஷன் நீங்க ரெக்கமெண்டேஷன் கொடுத்தீங்க. அப்ப கொடுக்கும்போது அந்த 7% அங்க சொல்லிருக்கணுமா இல்லையா? அந்த 7% சொல்லலாங்க. அங்க எங்களுக்கு 41% 50% உயர்த்தி கொடுங்கன்றாங்க.
சார் நீங்க வந்து பேஸ் இன்க்ரீஸ் பண்றதை விட உங்களுக்கு எவ்வளவு அலோகேஷன் வர வேண்டும் அதை உயர்த்தி சொன்னீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஏன் இந்த 7% என்பது இன்னைக்கு தெரியுது உங்களுக்கு, அன்னைக்கு தெரியல. சோ எல்லாமே ஆஃப்டர் தாட். இன்னைக்கு என்ன நம்ம அரசியல் பண்ண வேண்டுமோ, இன்னைக்கு என்ன சூர்யா சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற ஒரு சட்ட சீர்கேடு தமிழகத்தில் இருக்குது, சட்ட ஒழுங்கு நடவடிக்கை வந்து சரியா இல்ல, இதெல்லாம் மடைமாற்றுவதற்காக இன்னைக்கு ஒரு 10 அம்ச திட்டம் மாதிரி அதை போட்டிருக்கிறாரு. நம்ம கால மாற்றத்துக்கு ஏற்ற மாதிரி சில திட்டங்களை கொண்டு வரோம், சில அடிஷன் நடக்குது, சில டெலிஷன் நடக்குது, எல்லாமும் நடக்கும் போது அப்ப அந்த திட்டங்களுக்கு ஏற்ற மாதிரியான மாநில அரசுக்கு நிதி வேணும் அப்படிங்கிற கோரிக்கை இப்ப நீங்க சொல்ற மாதிரி 16வது நிதிக்குழுக்கான கோரிக்கைகளை முன்வைக்கிறது அப்படிங்கிறது அதன் அடிப்படையிலானது தானே? கண்டிப்பா வைங்க சார். நான் வச்சது என்ன சொன்னா, ஏன் இப்ப இன்னைக்கு கேட்கிற 7% நீங்க சொல்றீங்களா 7ல இருந்து 4ஆக குறைந்து விட்டதுன்னு சொல்றீங்க பாத்தீங்களா? நீங்க ஆட்சியில் இருக்கும்போது அதாவது முன்னாடி என்டிஏக்கு முன்னாடி 2010-15 காலகட்டத்துல எவ்வளவு சதவீதம் இருந்தது தெரியுமா? 5%. இவர் வந்து நம்ம அதுதான் நமக்கு எது வந்து சாதகமாக இருக்கு. 6% நான் அண்ணன் சுப்பிரமணியத்துக்கு சுட்டி காட்டி இருக்கிறேன். 5.07 ஐயா 13th Finance Commission 5.049 மேபி நான் திருத்திக்கிறேன். ஓகே 5.049 இல்ல நம்ம இன்னும் சொல்லலாம் 1947 முன்னாடி சுதந்திரம் அடைவதற்கு முன்னாடி தமிழகத்துக்கு வந்து வருகின்ற வரை 100% எனக்கு வந்தது, எனக்கு 100% எனக்கு கொடுத்துன்னு சொல்லலாம், அப்படி சொல்லலாம். அதாவது நீங்க எந்த கோல் போஸ்ட் எங்க எடுத்து போய் வைக்கிறது தான். இவர் வந்து 7ன்றார் இல்லையா, நான் 7 இல்ல. இவ்வளவு அரக்கத்தனமான ஒரு கொள்கையை, ஒரு கோட்பாட்டை எங்கள் அண்ணன் சுப்பிரமணியம் பேசுவார் என்று நான் நினைத்து பார்க்கவே இல்லை. அதென்ன 100% என்று நாங்கள் கேட்ப நீதியை, நாங்கள் கேட்கிற மக்கள் நீதியை நீங்கள் அனாவசியமாக போட்டு தாக்கி கொண்டு போகிறீர்கள். நான் வன்மையாக கண்டிக்கிறேன். உங்கள் வார்த்தையை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். விருப்பத்தை தெரிவிக்கிறேன். இல்ல இல்ல சுப்பிரமணியமா, நீங்க என்ன பேசணும்னு இருக்குல்ல, நம்ம கேட்கிற மக்கள் உரிமையை நீங்க தர்க்கம் வைங்க. உங்க தர்க்கத்தை நான் வரவேற்கிறேன். முடிச்சிட்டோம் திரவேந்தர், பேசுவோம். நான் வரேன். ஓகே 7% என்பதை ஏன் வந்து 16th Finance Commission ரெக்கமெண்டேஷன்ல கேட்கல? என்னோட கேள்வி அதுதான். அதுல வந்து என்ன சொல்லிருக்காங்க, 41 என்பதை 50ஆக உயர்த்த வேண்டும்ன்றாங்க. அப்ப 50ன்றது வந்து ஃபுல் டெவல்யூஷன் பட்ஜெட்டை வச்சுட்டு திருப்பி இந்த 4.0479 சொல்றாரு இல்லீங்களா, அது உயரவில்லை என்றால் உங்களுக்கு பணம் வராது இல்லையா? அதுதான் நான் சொல்றேன். முதற்கட்ட பார்வையை எடுத்துக்கிறேன், நான் வரேன். அண்ணனோட ரெண்டே விவாதம் இல்ல. அவர் சொன்னார் இல்லையா, தென்னரசன் விவரம் இல்லாதவர்கள 1.24 லட்சம் கோடி நாங்க வந்து வட்டி கட்டியிருக்கோம். எப்பன்னா 2020-21 நீங்க போயிட்டீங்க, இன்னைக்கு வரைக்கும் நாங்க கட்டியிருக்கோம் 32,000 கோடி வருஷந்தோறும் கட்டியிருக்கோம் 4 வருஷம். அத அண்ணன் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்றேன். ஏன்னா இது ஒரு வருஷத்துக்காக கட்டினது இல்லைன்னா 1.14 லட்சம் கோடி பட்ஜெட் என்கிட்ட இருக்கு. ஒரு வருஷத்துக்கு 31,000 கோடி நீங்க எடுத்து பாருங்க. 4.25 லட்சம் கோடிக்கு நீங்க சொன்ன 8% போடுங்க. அத ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு வருதுன்னு பாருங்க. அத 4 வருஷத்துக்கு பெருக்குங்க. 1,14,000 கோடி எங்க அண்ணன் தென்னரசு சொன்னது இருக்கா இல்லையான்னு பாருங்க. பேசுவோம். திரு சிவபிரியனுடைய முதற்கட்ட கருத்து வாங்கிட்டு வந்தேன். திரு சிவபிரியன், இது மாநில அரசுக்கான நிதி ஒதுக்கீடு ஒரு கூட்டாட்சி தத்துவத்தின் அடிப்படையில் உரிய நிதிகளை ஒதுக்க வேண்டும், திட்டங்களுக்கான பெயர்களை சூற்றுறதில் ஆரம்பிச்சு ஒரு ஸ்மூத் ஃபங்க்ஷனிங்க்கு மத்திய அரசு உறுதுணையாக இருக்கணுங்கிற ஒரு கோரிக்கையை வைக்கிறாங்க. அப்படித்தான் பார்க்கணுமா, இல்லை இதில் அரசியல் ரீதியிலான காரணங்களும் குற்றச்சாட்டுகளும் இருக்குன்னு பார்க்க வேண்டியிருக்கா? இல்லை, அரசியல் நிச்சயமா இருக்கு, ரெண்டு பக்கமே இருக்கு, அது இல்லைன்னு நீங்க சொல்லவே முடியாது. ஸோ இது வந்து ஒரு நிதி பகிர்வு மட்டும் இல்லை. இப்போ ஜிஎஸ்டிக்கு முன்னால நம்மக்கிட்ட வேட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தது. ஸோ மாநில அரசுக்கான அந்த வரி விதிப்பு அந்த பவர்ஸ் இருக்குல்ல, அது நிறைய இருந்தது. ஜிஎஸ்டிக்கு அப்புறம் மாநில அரசுகளுக்கு வந்து அந்த பவர்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக விலகி போயிடுச்சு. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிமுக ஆட்சி இங்கே ஆட்சியில் இருக்கும்போது, ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது தான் ஜிஎஸ்டி வந்து மத்திய அரசினால் வந்து அந்த சட்டம் வந்து நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்படுகிறது. அப்போ வந்து அன்னைக்கு அவங்க பாஜகவோடு ஒரு நல்லுறவில் இருந்தாலும் கூட்டணியில் இல்லை அதிமுக. பிரதமர் மோடியோடு ஒரு பர்சனல் ராப்போ ஜெயலலிதா அவர்களுக்கு இருந்தாலும் கூட தமிழ்நாடு வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் ஸ்டேட்டு, எங்களுக்கு வந்து இந்த ஜிஎஸ்டி வந்து பெரிய அளவில் வந்து எங்களுக்கு வந்து ஒரு செட்பேக்காக இருக்கும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ரெண்டு கட்சிகளுமே, இன்னைக்கு வேணால் அதிமுக வேற மாதிரி பேசலாம், ஆனால் திமுகவும் அதிமுகவும் அன்றைக்கு ஜிஎஸ்டி எதிர்ப்புங்கிறதுல ஒற்றை கோட்டில் நின்னாங்க. ஏன்னா தமிழ்நாடு போன்ற ஒரு மேனுஃபேக்சரிங் ஸ்டேட்டுக்கு வந்து அது பெருமளவில் பாதிப்பு இருக்கும்.